திருச்சிற்றம்பலம். பழனியின் தனி சிறப்பு. பழனி மலையில் மொட்டை அடிக்கிறோம், காவடி எடுக்கிறோம், கிரிவலம் வர்றோம். அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லா கோயில்லையும் சிவபெருமான் தான் இருப்பார். அவரையும் சுற்றி வழிபாடு செய்வாங்க. பழனியின் அடிநாதம் என்பது பெரிய உடையார் கோவில் தான். அது பழனியிலேயே அமைஞ்சிருக்கு. அதை சுற்றி 8 லிங்கம் அமைஞ்சிருக்கு. இது யாருக்கும் தெரியறதில்ல. இது 8 லிங்க வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க. 8 லிங்க வரலாறு அப்படிங்கிறது ஒரு காலத்தில் ஒரு அரசர் வாழ்ந்து வந்திருக்காரு. அந்த அரசருக்கு ரொம்ப நாளாக குழந்தைங்கிறது இல்லை. அப்போது பெரிய உடையார் கோவிலில் அவர் போய் நின்று மனமுருகி அதை வேண்டியிருக்காரு. வேண்டும்போது அவரோட கனவுல சிவபெருமானே கனவுல வந்திருக்காரு. நீ லிங்கத்தை வச்சு பூஜை செஞ்சு வா அப்படின்னு போட்டு அவருக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்காரு. அவரும் அதே மாதிரி அந்த கட்டளை ஏற்றுக்கிட்டு அவரும் பாலசமுத்திரம் பக்கம் இருக்கிற ஒரு மலைக்கு பக்கத்தில் அவர் பூஜை செஞ்சுட்டு வர்றாரு. அது பூஜை செஞ்சுட்டு வர அவருக்கு குழந்தை பாக்கியமும் வந்துடுது. குழந்தை பாக்கியம் கிடைச்ச உடனே அவர் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்துடுறாரு. அப்போது அந்த லிங்கம்தான் அவர் பிரஷ்டி செஞ்சு பண்ண லிங்கம்தான் அமுதீஸ்வரர் லிங்கம்னு போட்டு இன்னமும் அங்கே பாலாறு டேம் பக்கம் இருக்குது. அது கொஞ்ச நாளாக யாரும் அதை கண்டுக்காமல் விட்டு ரொம்ப மோசமாக இருந்தப்போ பழனியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆள் அதை மீட்டெடுத்து கோயிலை இப்போ நல்லா சூப்பராக கட்டி வச்சுருக்குறாங்க. எல்லோரும் அதை பாருங்கள். அப்புறம் வச்சிருக்காங்க. வடிவமற்ற ஒன்றுதான் வடிவத்தை முதல் வடிவம் பெறுகிறது. அது நம்ம சிவலிங்கம் மட்டும்தான். அந்த சிவலிங்கத்தை நம்ம வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு முன்னோர்களும் எழுதி வச்சிருக்கிறாங்க. அது லிங்கமாக மட்டும் இல்லை, சக்தியாகவும் இருக்குது. போகச் சொல்வதும் அவரே, போவதும் அவரே, எல்லா மாயை. திருச்சிற்றம்பலம். இந்த மாதிரி ஏகப்பட்ட லிங்கங்கள் இருக்குது. அந்த ஒரு லிங்கத்தை நான் பார்த்துட்டேன். ஒவ்வொரு லிங்கத்தையும் ஒவ்வொரு வாரத்திலும் போய் சந்தித்து அந்த கோவிலோட முழு வரலாறை உங்களுக்காக போட்டு வரேன். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய். சிவாய நமக. அடுத்து நம்ம போக போகிறது அமுதீஸ்வரர் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்குறோம். அடுத்து எந்த ஊரில் இருக்குன்னா தாமரைக்குளம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. பாலசமுத்திரத்துக்கு அப்புறம் தாமரைக்குளம், கண்ணாடிப்புதூர், கோதைமங்கலம், பாறைப்பட்டி, கீரனூர், கூத்தம்பூண்டி, காவலப்பட்டி அப்படிங்கிற அப்புறம் ஆயக்குடி, அப்படி பல ஊர்களில் லிங்கம் இருக்குது. அடுத்து நம்ம தாமரைக்குளம் அந்த ஊருக்கு போக போகிறோம். அந்த ஊரில் எடுத்துட்டால் யமபயத்தை போக்கக்கூடிய லிங்கம் அங்கே இருக்குது. அதை பற்றி அடுத்ததில் நான் பார்த்து தெளிவாக உங்களுக்காக சொல்கிறேன். திருச்சிற்றம்பலம். தில்லை அம்பலம்.